வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகள் நடக்கக்கூடிய இந்த போரை பற்றி ஒரு முக்கியமான அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ரெகுலர் அப்டேட்ஸ், குறிப்பாக ஃப்ளைட்ஸ் பற்றி நம்ம சோர்ஸில், அதாவது டைரக்ட் சோர்ஸ்லேருந்து வெரிஃபை பண்ணி சில அப்டேட்ஸ் போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய மக்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் அதை போட்டுருவோம். வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல் மற்றும் அரட்டை சேனலோட லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபுல் வீடியோவை, இந்த ஃபுல் அனாலிசிஸை என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போது ஈரான் என்ன முற்படுறாங்க, என்ன செய்யணும் அப்படின்னு முற்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த போர் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு 3 முக்கியமான நிகழ்வு, அதாவது 5ஆம் தேதி மார்ச் சாயங்காலம் 7 மணி வரைக்குமான அப்டேட் இது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, இஸ்ரேல் மேலே ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதலில் ஒரு புது ஏவுகணையை அவங்க ஏவிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 1.5 டன் எடையுள்ள வார் எடை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஏவுகணை. இதுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்திய ஃபட்டா 1, ஃபட்டா 2 போன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 250லேருந்து 300 கிலோ வரைக்குமான ஏவுகணைகள். இது ஏன் அப்படின்னா 2000 பவுண்டு எடையுள்ள வெடிகுண்டுகளை, பெரிய பெரிய வெடிகுண்டுகளை அமெரிக்கா இப்போது பில்டப் ஏரியாவில், அதாவது மக்கள், ஈரானுடைய ஸ்ட்ரக்சர் ஜியாகிரஃபி பார்த்தீங்க அப்படின்னா 8 முக்கியமான நகரங்கள், அங்கே தான் கிட்டத்தட்ட 90% மக்கள் அப்படின்றவங்க வசிக்கிறாங்க. நம்ம ஒரு மாதிரி வயல்வெளி, கிராமம் அதெல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது. மிச்சம் எல்லாமே மலைப்பாங்கான பகுதிகள். அந்த இடத்துல இவங்க போய் பாம்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னதான் துல்லிய தாக்குதல், என்னதான் இவங்க பண்ணாலும், அமெரிக்கா பண்ணாலும் அதில் கொத்து கொத்தா மக்கள் கொல்லப்படுவாங்க அப்படின்றதான் உண்மையான ஃபேக்ட். இப்போ அதுக்கு பதிலடியாக இந்த எஸ்கலேஷனை நம்ம பார்க்கலாம். இந்த புது ஏவுகணையை அவங்க உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லாருடைய புருவத்தை உயர்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MIRV அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் மற்றும் கிளஸ்டர் பாம்ஸ். இந்த 2 தொழில்நுட்பமே போன முறை 2025 நடந்த யுத்தம் வரை பார்த்தீங்கன்னா ஈரான் எப்பயுமே பயன்படுத்தியது கிடையாது. இவங்களுடைய உளவு தகவல்களையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெப்பன்ஸ் வந்து ஈரான் கிட்ட உற்பத்தி செய்யறதுக்கோ அல்லது வடிவமைக்கிறதுக்கோ ஆன திறன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், இதுக்கு பின்னாடி சைனா இருக்கு, ரஷ்யா இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டவுட் எழுப்புறாங்க. ஸோ ஈரான் அடுத்த எஸ்கலேஷனை நோக்கி போறாங்க. இன்னைக்கு ஈரான் குறி வச்சது கத்தார் மற்றும் UAE. இந்த 2 நாடுகளில் விமான நிலையங்கள் மீதும், அதே மாதிரி சவுதியோடைய அந்த அராம்கோ நிறுவனத்தோடைய ஆயில் ரிஃபைனரி மீது மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான அப்டேட். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா அசர்பைஜானோடைய ஒரு விமான நிலையத்தை ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த விமான நிலையத்தோட கூரை எல்லாம் உடஞ்சி பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. இப்போ இன்னொரு நாடு, காக்கசஸ் ரீஜன் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அசர்பைஜான் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ இவங்களுடைய தாக்குதல் அதிகரிச்சுக்கிட்டே போகிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி அமெரிக்காவுடைய ஒரு ஆயில் டேங்கரையும் இன்று வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ இது 4 முக்கியமான நிகழ்வுகள் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். இப்போது ஒரு நம்ம இன்ஜினியரிங்கில் இல்லை ப்ராப்ளம் சால்விங்கில் பயன்படுத்துவோம் 5Y அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா 5 முறை ஏன் அப்படின்ற கேள்வி கேளுங்க. ஆல் லைக்லி 5வது முறை உங்களுக்கு கண்டிப்பாக விடை கிடைச்சிடும். இது ஒரு ஃபேமஸான ப்ராப்ளம் சால்விங் டூல். அநேகமாக கார்பரேட்டில், ஃபேக்ட்ரிஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை பயன்படுத்துவாங்க. ஸோ நாம் ஈரான் இப்போ எதை நோக்கி போகிறாங்க, அவங்களுடைய போர் யுக்தி என்ன அப்படின்றதுக்கான ஒரு 5Y அனாலிசிஸை பண்ணியிருக்கோம். இப்போ ஈரான் ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹயத்துல்லா கொல்லப்பட்டது மத ரீதியாக ஒரு பெரிய தாக்கம். பட் அவங்களுடைய அரசியல் தலைமை அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க இதை தாண்டி இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷியல் கிரைசிஸாக அவங்க பார்க்குறாங்க. இனி ஈரான் இருக்குமா இருக்காதா அப்படின்றத விட ஈரானுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வி எழுது. ஸோ அந்த வகையில் பல ஹெவி டேமேஜ் இங்கே நடந்திருக்குது. ஈரானுடைய லான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அடுத்தடுத்த டார்கெட் பண்ணி அந்த தாக்குதல் வீரியத்தை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ 100கணக்கான மிசைல்ஸ் இதை பயன்படுத்தி, ட்ரோன்ஸை பயன்படுத்தி கல்ஃப் முழுக்க தாக்கும் பொழுது நாங்கள் இப்போது எங்களுடைய கடைசி உறுதியோட சண்டை போடுறோம், டூ ஆர் டை பேட்டில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த ஃபர்ஸ்ட் வை. 2வது, ஏன் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸை மட்டும் தாக்காம கல்ஃப் நாடுகள், இப்போ துருக்கி, அசர்பைஜான், துருக்கியில் விழுந்த ஏவுகணை
வில்ல அந்த ஏவுகணை வில்ல தடுக்கப்பட்டிருக்கு. அநேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாடுகள் கிட்டத்தட்ட உள்ளே வந்துட்டாங்க. இப்போ ஐரோப்பிய யூனியன் அஞ்சுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க டோரில் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு 4 வருடமாக உக்ரைன் மற்றும் ரஷ்யாவோடது. இப்போ இவங்க யூகே என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா எங்களுடைய மிலிட்ரி பேசஸை பயன்படுத்திக்கலாம், நாங்கள் நேரடியாக இந்த போரில் இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படின்ற போது ஈரான் அவங்க ஏர்பேஸையும் குறி வச்சு தாக்குறாங்க. ஸோ ப்ராடர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வளைகுடா நாடுகளுடைய ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட்ஸ், வளைகுடா நாடுகளுடைய எண்ணெய் கிணறுகள், எல்என்ஜி, அவங்களுடைய விமான நிலையங்கள், அவங்களுடைய நகரங்கள் மற்றும் அமெரிக்க பேசஸ், அது தவிர வெஸ்டர்ன் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூகே இவங்க போன்ற நாடுகளுடைய மிலிட்ரி பேசஸையும் தாக்குறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானை குறி வச்சு நீங்கள் ஒரு சஸ்டெயின்ட் ஆப்ரேஷன், ரொம்ப நாள் ஒரு ஆப்ரேஷனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. இஸ்ரேல், ஜிசிசி நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இவங்க எல்லார் மேலேயும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றது தான். அதே மாதிரி இந்த 7 அரபு நாடுகளுடைய ஏர்போர்ட் இதெல்லாம் தாக்குறது அப்படின்றது இது கிளியர் கட்டாக இந்த ஆப்ரேஷனல் தியேட்டர், அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்றது இந்த யுத்தம் நடக்கக்கூடிய இந்த களத்தை உலகம் முழுக்க விரிவுபடுத்துறது. அப்போ உலகம் முழுக்கன்னா மிச்சம் உலகத்தில் இருக்கக்கூடிய 180க்கும் அதிகமான நாடுக்கு மேலே ஏவுகணை வீச முடியுமானா முடியாது. ஆனால் இதோட தாக்கம் ஆயில் மற்றும் கேஸ்ல கை வச்சாங்க. 3 விஷயம்: ஆயில், நேச்சுரல் கேஸ் மற்றும் விமான சேவை. இது எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்ற போது கிளியர் கட்டாக இது அடுத்தடுத்த நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று பேசி இது பிரச்சனையை முடிவு கொண்டு வருவாங்க அப்படின்ற அந்த ப்ரெஷர் இருக்கு. 3வது, அவங்களுடைய இந்த மாதிரியான தாக்குதல் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன், கேந்திர முக்கியத்துவத்துக்கு ஒரு ப்ராமினன்ஸ் கொடுக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தத்துடைய காஸ்ட்டை ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க என்ன செலவு பண்ணாங்க யுத்தத்தில், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் இதனால பாதிக்கப்பட்டு கோடிக்கணக்கான $1 பில்லியன் இன்னைக்கு எல்லாருமே இதுக்கு பே பண்றாங்க அப்படின்றப்ப, பங்களாதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 நாட்கள் கூட ஆயில் ரிசர்வ் இல்லை, ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. பாகிஸ்தான் மாதிரி போன்ற நாடுகளில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. இவங்க எல்லாம் ஜிகாதிகள் தான் முதல்ல எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கூடி இவங்க பாம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க பயங்கரவாத செயலுக்கு. மேபி இப்போ அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பாம் தயாரிப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் இது எல்லா இடத்துலையுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இலங்கையில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் மிகப்பெரிய கவலையில் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அங்கே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல 4 விஷயம்: ஆயில், கேஸ், அதே மாதிரி விமான சேவை மற்றும் ஃபினான்ஷியல் டேமேஜ். 5வதாக பார்த்தீங்கன்னா சுற்றுலா. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் டேமேஜ் பண்ணும்போது ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த ப்ரெஷர் அப்படின்றது அதிகமாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் கல்ஃப் டார்கெட்ஸை இது பண்ணும்போது, தாக்கி அவங்களால இண்டிகேட் பண்ணும்போது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் தொழிலதிபர்கள், அரசுகள் எல்லாருக்குமே தெரியுது நம்ம எப்பயுமே சேஃபாக இருக்க முடியாது. அமெரிக்காவுடைய தாட் சிஸ்டம்ஸ், சில பேர் ரஷ்யாவோட வாங்கிட்டு இருக்க எல்லாமே இருந்தாலும் நம்மளால சேஃபாக இருக்க முடியாதுன்ட்டு. இப்போ எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அமெரிக்கா இந்த கல்ஃப் நாடுகள்லாம் தொலைபேசியில் அழைச்சு, ஏன்னா இந்த ட்ரோன் வார்ஃபேரை மிக அதிகமாக சந்திச்சது, குறிப்பாக இந்த ஷஹீத் ரகட் ட்ரோன்ஸை மிக அதிகமாக சந்திச்ச போர் அனுபவம் அப்படின்றது உக்ரைனுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ உக்ரைன்லேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே வர சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இதில் இன்னொரு ஒரு ஒய், 4வது ஒய் எடுத்தோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம், ஒரு வரலாற்று இல்லை ஒரு மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். ஏன்னா இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஈரான் இந்த நாடுகளை தாக்குறாங்களோ அவங்க அமெரிக்காவுடைய கரங்களுக்கு உள்ளே போயிட்டே இருக்காங்க அப்படின்றத ஃபேக்ட். ஏன்னா அப்போ அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ரஷ்யா சார்ந்து அவங்க போக முடியாது. ஏன்னா ரஷ்யாவுக்கு எதிராக இந்த அநேகமான நாடுகள் இருக்காங்க. ரஷ்யா ஒரு எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு, ஸோ காம்படிட்டரும் கூட. சைனா கிட்ட போடுமா, சைனாவுடைய வெப்பன் சிஸ்டம் என்ன ஆச்சுன்னு இவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போது ஒரேடியாக அமெரிக்க கரங்களுக்குள்ளே போனாங்க. இப்போ இந்த இடையில அமெரிக்கா இல்லாத ஒரு உலகத்துக்கு கடந்த ஒரு 6 வருடமாக கோவிடுக்கு பிறகு குறிப்பாக இந்த கல்ஃப் நாடுகள் வரும்பொழுது அது மீண்டும் அமெரிக்கா வசம் இவங்களை போய் ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தோஹா, துபாய், ஷார்ஜா போன்ற நகரங்கள் கை வச்ச பிறகு இந்த நாடுகள் இப்போ பட்டும் படாமல் ஈரானை பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்த நாடுகளுக்கு இப்போ ஒன்று
ஈரானுக்கு எதிரான கோயலேஷன்லையோ கூட்டணியில் சேர்ந்தாகணும், இல்லை சொந்த நாட்டில் இந்த மாதிரி டெய்லி ட்ரோன் ஏவுகணை தாக்குதல இவங்க பொருளாதார வீழ்ச்சியும் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மக்கள்கிட்ட இழக்க வேண்டியது இருக்கும். இது ரெண்டுமே இவங்களுக்கு வந்து டேஞ்சரஸ். இப்போ எஸ்கலேஷன் இது அடுத்தது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக இந்த போரில் எட்ஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 டார்கெட்ஸ் அவங்க வந்துட்டு குறி வச்சு தாக்கியிருக்காங்க. உலகத்தோடைய மிக முக்கியமான, அதாவது மிகவும் உக்கிரமான ஒரு விஸ்தாரப்படுத்தப்பட்ட ஒரு ஏர் பெட்ரோலிங் இல்லை ஒரு ஏர் ஸ்ட்ரைக்குன்னு நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா இந்த 5 நாட்களில் மிசைல் ஈரானுடைய மிசைல் பேசஸ், ட்ரோன் பேசஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே அவங்க வந்து கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. அவங்களோட கடற்படையில் 20 கப்பல் கிட்டத்தட்ட மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு கடற்படையே இல்லாத நாடாக இருக்கக்கூடிய அபாயத்தை இப்போ ஈரான் எதிர்நோக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஈரான் இவங்களோட டீசென்ட்ரலைஸ் பண்ணி லோக்கல் கமாண்டர்ஸை நீங்கள் தொடர்ந்து தாக்குங்க அப்படின்னா, ஏடாவிடமாக ஏதாவது அவங்க தாக்கிட்டாங்கன்னா அதுவும் ஈரானுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு இதை இவங்க கை வச்சது மேபி இப்போ எல்லாருமே கொஸ்டின் பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பிரான்ஸையும் பிரிட்டனையும் ஒதுங்கி இருக்கக்கூடிய நாடுகளில் நேட்டோ நாடுகளை நீங்கள் உள்ளிழுத்து விடுறீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆயில் மற்றும் கேஸ் ப்ரைஸ் அதிகமாக ரஷ்யாவுக்குமே அங்கே ஒரு ஃபேவர் வந்து கிடைக்கிது. இப்போ ரஷ்யாவுக்கு கிடைக்கக்கூடிய ஃபேவரை அவங்க ஈரானுக்கு அனுப்புவாங்கன்னா கிடையாது. ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லும்போது, ஈரான் விழாமல் இருக்கிறதுக்கு இந்த அமெரிக்கா மற்றும் கூட்டணிகள் தோக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்வோன்ட்டு. அப்போ அவங்க ரஷ்யா மிலிட்ரி அனுப்ப முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பேக்டோர் நெகோசியேஷனில் ஆயில் ட்ரேடில் இன்னைக்கு ஒரு வலிமையான நாடாக இன்னைக்கு ரஷ்யா இருந்துருச்சு. இப்போ மீண்டு வந்துட்டாங்க அவங்க. ஏன்னா இப்போ எங்கே இருந்தாலும் நீங்கள் கடைசியாக போய் நீங்கள் ஆயிலுக்கு ரஷ்யாட்ட தான் போய் நின்று ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்ஃப் நாடுகள் மொத்தமாக விழக்கூடிய, இனிமேல் கல்ஃப் சேஃபாக இருக்குமா அப்படின்ற கேள்வி, எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டூரிசம், பல விஷயத்த பணம் கொளிக்கக்கூடிய இந்த நாடுகள் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு இது மொத்தமும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அரபு நாடுகள் மொத்தத்துக்குமே இது வந்து பாதிக்கும், ஈரானை உட்பட. ஸோ அந்த இடத்துல இவங்க வேற ஆயில் சோர்சஸை நோக்கி இந்தியா, சைனா போன்ற நாடுகள் போக ஆரம்பிச்சாங்க அப்படின்ற போது இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அங்கே ஏற்படுத்திடும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் புது கூட்டணிகள் வந்து உருவாகும். நாளைக்கு இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து அட்லீஸ்ட் எனர்ஜி செக்யூரிட்டியை உறுதிப்படுத்துறதுக்கு வேறு சில ஒரு டெம்பரரி பார்ட்னர்ஷிப்பில் இல்லை ஒரு கண்டிஷனல் பார்ட்னர்ஷிப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அமெரிக்கா அவங்களுடைய டூம்ஸ்டே மிசைல்னு சொல்லக்கூடிய ஹிட்மன் 3 ஏவுகணையை சோதிச்சிருக்காங்க. இது அவங்க இந்த போருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் கூட உலகத்தில் எந்த இடத்தையுமே தடுக்க முடியாமல் போய் தாக்கக்கூடிய ஒரு அணுவாயத்தை எடுத்துகிட்டு போய் தாக்கக்கூடிய ஏவுகணையை இன்னைக்கு அவங்க சோதிச்சது எல்லாருடைய புருவத்தும் ஏற்றுது. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இவன் இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரஸாக போய் ஒரு அணுவாயுதா போரா உருவாக்குறதுக்கான 1% வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேத் ஷமேஷ்ல இன்னைக்கு நடத்தின அந்த பேலஸ்டிக் ரக தாக்குதலில் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நெத்தன்யாஹூ அவர்களுக்கு இந்த தாக்குதல் ஒரு கணிசமான இதை கொடுத்துருக்குது. ஏன்னா இந்த கவுண்டர் அஃபென்சிவை இவங்க எவ்வளோ பண்ணுறாங்களோ, ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம்னு ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த வீரியம் குறைஞ்சாலும் இன்னைக்கு தேதிக்கு 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் அந்த வீரியத்தை குறைச்சிருக்காங்க. ஆனால் தாக்குதலோடைய அந்த பகுதியை விஸ்தாரப்படுத்தியிருக்காங்க. இப்போது ஜார்ஜியா மேலே தாக்குதல் நடத்தினதா தகவல் வருது. ஏன்னா ஜார்ஜியா தான் இஸ்ரேலுக்கு 30% கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அசர்பைஜானா புதுசாக அவங்க தாக்கியிருக்கிறாங்க. நாளைக்கு எத்தனை போர்க்கப்பல்கள் அவங்க தாக்குவாங்க அப்படின்னு தெரியல. அமெரிக்கா ஒரு பக்கம் மூர்க்கத்தனமாக போயிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷனை நோக்கி போகுது. 5ஆவது நாளான இன்னைக்குமே என்னால் பாசிட்டிவாக உறுதியாக சொல்ல முடியல இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக இந்த யுத்தம் போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு மிக முக்கியமான ஆறுதல் என்ன இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை ஈரான் சொல்லியிருக்கிறது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் நாங்கள் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய மேற்குலக நாடுகளை தான் நாங்கள் குறி வைக்கிறோம், மிச்ச நாடுகளை நாங்கள் குறி வைக்கல அப்படின்ற போது சைனா, இந்தியா மற்றும் தென்னாசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெயை நாங்கள் கை வைக்க மாட்டோம் அப்படின்ற பொருளும் படுது. ஆனால் கச்சா எண்ணெயை நிறுத்தி அந்த கப்பல் போக்குவரத்தை நிறுத்தினது ஈரான் கிடையாது. ஈரான் அதுக்கு உண்டான சூழ்நிலை மட்டும்தான் உருவாக்குனாங்க. இந்த கப்பல் இன்சூரன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிரிட்டனை சேர்ந்த 12 நிறுவனங்கள் தான் இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ ஈரான் நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட
இப்போ அந்த மெரைன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த கப்பல்கள் உள்ளே வர முடியும். ஸோ இப்போ ரஷ்யா கிட்ட இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் வைரலாக போன ஒரு 2 கப்பல் வந்து இந்தியா பக்கம் திருப்பி விட்டாங்க, இந்தியாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்ட்டு. ரஷ்யா இப்போ நமக்கு டைவெர்ட் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய ஒரு நாள் கச்சா எண்ணெய் தேவை தான். ஸோ இப்போ இந்தியாவுக்கு கொஞ்சம் லாங் டேர்மாக திங்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆயில் ரிசர்வ் மிகப்பெரிய லெவலில் அதிகப்படுத்தி ஆகணும். அதுக்கு எத்தனை $1 பில்லியன் செலவானாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய 25லேருந்து 27 நாள் அந்த ரிசர்வை கிட்டத்தட்ட 200 நாட்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இப்போ இந்தியாவுக்கு வந்துருச்சு. 2வது, பிஓகே வழியாக சில பேர் டெரைன்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. டெரைனெல்லாம் இன்னைக்கு பெரிய விஷயம் கிடையாது. அதன் மூலிமா ஒரு கனெக்டிவிட்டியை சென்ட்ரல் ஆசியன் ரிப்பப்ளிக்கில் கொண்டு வர முடியும், இல்லை பலுச்சிஸ்தான் வழியாகவும் கொண்டு வர முடியும். அதை நம்ம வந்து பேசியே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில் இப்போ வேர்ல்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ ஈரான் எப்படி அடுத்த நடவடிக்கைன்றது இந்த 5 அனாலிசிஸ் மூலிமா நம்ம ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. எங்கே முடியும் அப்படின்றது கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது. நாளைக்கு ஒரு அப்டேட்டில் மீண்டும் இந்த போரோடைய அப்டேட்டோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.